அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸை வந்து எடுக்கலான்னு அவங்களோட முயற்சியில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க 2 பேருமே அவங்களுடைய HubSpot சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அவங்க போகும்பொழுது இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் அவங்க என்னுடைய சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த காணொலியில் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய பல விதமான செக்ஷன்ஸ், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறை சார்ந்த வேலைக்கு வந்து போயிட முடியாது. ஒன்று SEO எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், இல்லைன்னா கேம்பெயின் மேனேஜராக போகலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு யாராச்சும் ஒருத்தவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜராக போகலாம், ஏன் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டராக போகலாம், கிராஃபிக் டிசைனராக நீங்கள் வந்து போகலாம். அப்போது ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் இருக்கணும்னா